அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. வடக்கு உள்ளிட்ட பகுதிகளை உலுக்கும் கனமழை, களமிறங்கும் விமானப்படை, உலங்கு வானூர்திகள். மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை, பொதுமக்களை வெளியேற அறிவுறுத்தல். வெள்ளத்தில் காணாமல் போன மத்ரசா மாணவர்கள் சடலங்களாக மீட்பு. யாழ் செல்லும் பயணிகளுக்கு எச்சரிக்கை, வெள்ளத்தில் மூழ்கியுள்ள ஏனையின் பிரதான வீதி. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சீரற்ற காலநிலையால் தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு. கடும் மழையால் நீர்த்தேக்கங்கள், ஆறுகள் பெருக்கெடுக்கும் அபாயம். முல்லைத்தீவில் கடும் கொந்தளிப்புடன் காணப்படும் கடல். காலநிலையின் பாதிப்பு தொடர்பில் தமிழில் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம். விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்ட அரசு ஊழியர் தரப்பு தொடரும் அனர்த்த நிலைமை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பல நீர்த்தேக்கங்கள், பெரும்பாலான ஆறுகளின் நீர்மட்டம் அதன் எல்லை மட்டத்தை தாண்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலையில் தேதுரு ஓயா நீர்த்தேக்கத்தில் வினாடிக்கு 32,145 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வாரியப்புல, நிகவரட்டிய, மகவ, கொபேகனே, பிங்கிரிய, பல்லம, சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ, ரஸ்நாயக்கபுர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 3,520 கன அடியும், கவுடுல நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு 1000 கன அடியும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மேலும் யானோயா நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 6,099 கன அடியும், பராக்கிரம சமுத்திரத்திலிருந்து வினாடிக்கு 5,046 கன அடியும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேவேளை மகாவலி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க 6 உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் எரந்தகி கனகே தெரிவித்துள்ளார். பலாலி, ரத்மலானே, கிகுராகுட, வீரவில, அம்பாறை, அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் உணங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை பிரிவின் விசேட அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டுள்ளது. கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயமுள்ள இடங்களில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு 3ஆம் நிலை மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கேகாலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் 2ஆம் நிலை எச்சரிக்கையும், காலி, களுத்துறை, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 1ஆம் நிலை எச்சரிக்கையும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ளது. இந்த நிலையில் கண்டி மாவட்டத்தில் ஹாரிஸ்பத்துவ, மெததும்பர, கண்டி, கேங்பட்டுவ, கோரளை, உடுதும்பர, டோல்வ, யாட்டினுவர, உடபளத்த, பகத்தகேவகெட்ட, உருணுவர, பாததம்புர மற்றும் தெல்தோட்டி ஆகிய இடங்களிலும் மண்சரிவு அபாயம் ஏற்படும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாத்தளையில் உக்குவெல, ஜடவத்த, ரத்தோட்டை, பல்கமுவ, அம்பகல, பல்கமுவ, வில்கமுவ, நாவுல ஆகிய இடங்களுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனையிலும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மத்ரசா மாணவர்களின் சடலங்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது வரை 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேடுதலில் மேலதிகமாக ராணுவம், விசேட அதிரடிப்படை பங்கேற்றுள்ளதுடன் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலங்கள் சமாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி
சின்னப்பாலம் அருகே 11 பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தடம் புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவடிப்பள்ளி உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடிபட்டு சென்ற சம்பவத்தில் 6 மாணவர்களையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 6 மாணவர்களை தேடும் பணிகள் இன்றும் 2வது நாளாகவும் தொடர்ந்து வருகிறது. ஓமந்தையில் பெய்து வரும் அடைமழை காரணமாக யாழ்ப்பாணம் செல்லும் ஏனையின் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி யாழ்ப்பாணம் செல்பவர்கள் கெபிதி கொள்ளாவ, வெளி ஓயா, முல்லைத்தீவு, பரந்தனூடாக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மதவாச்சி, செட்டிக்குளம் மற்றும் மன்னாரூடான வீதிகளை சாரதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் நிலவும் சீரற்ற காலநிலை போலீஸ் தலைமையகத்தில் 24 மணி நேர விசேட செயற்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் வசதியாக இந்த செயற்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் 0112027148 அல்லது 0112472757 அல்லது 0112430912 மற்றும் 0112013051 ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களனிக்கங்கையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களனிக்கங்கை மற்றும் கலாஓயா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு வெள்ள நிலை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கலாஓயா பள்ளத்தாக்கின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளின் சில பகுதிகளில் இதுவரை கணிசமான மழை பெய்துள்ளது. மேலும் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் தற்போதைய நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு 90 உள்ளதால் இன்று பிற்பகல் இந்த அளவை மேலும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களில் நொச்சியாகம, ராஜாங்கனை, பனாத்தவிலுவ மற்றும் கருவல கஸ்பெவ ஆகிய பிரதேச செயலங்களுக்கு உட்பட்ட கலாஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மலையகம் மற்றும் மட்டக்களப்பு தொடர்ந்து மார்க்கத்தின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மார்க்கத்தில் பொலனறுவை வரையில் தொடர்ந்து சேவையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலையக புகையிரத பாதையில் நானுஓயா வரையில் போக்குவரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று காலை ஹட்டன் தொடர்ந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள தொடர்ந்து பாதையில் பாரிய குப்பை மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. குப்பை மேடு இடிந்து விழும்போது தொடர்ந்து உல்லாச பயணிகள் இதனை கண்டு தொடர்ந்து நிலையத்துக்கு அறிவித்த காரணத்தினால் நானுஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் பயணிகள் புகையிரதம் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து தண்டவாளத்தில் விழுந்த குப்பை குவியலை அகற்றிய பின்னரே கொழும்பு நோக்கி தொடர்ந்து பயணித்ததாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கடுமழை காரணமாக பல நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதாகவும் பெரும்பாலான ஆறுகள் பெருக்கெடுத்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் தகவல்களின்படி இன்று காலை நிலவரப்படி தெதுருஓயா நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு 32,145 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாக அதன் பொறியியலாளர் WA சதுரா தில்தாரா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கடல் அதிக கொந்தளிப்பு நிலைமையுடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் கிழக்கில் இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது புயலாக மாறி வடக்கை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதனையடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பொக்கனை, புதுமாத்தலன், முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவு கடல்கள் என்றுமில்லாதவாறு கடும் சீற்றத்துடன் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கடற்கரை பகுதியில் உள்ள கடற்தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லாது பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
நிலவும் அசாதாரண காலநிலையின் பாதிப்புகள் குறித்து தமிழ் மொழி மூலம் அறிவிக்கவும் அவசர ஒத்துழைப்புகளை கோரவும் 107 என்ற விசேட அவசர அழைப்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் விடுமுறை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவசாய, கால்நடை, காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. இதன்படி நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் பணியிடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் விடுமுறையில் இருக்கும் உத்தியோகத்தர்களின் விடுமுறை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நாட்டில் கனமழை பெய்து வருவதுடன் அனைத்து மாகாணங்களிலும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.